ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல்ரன் அதாவது 2024 எண்டிலிருந்து 2025 எண்டுக்குள்ளே 100 மடங்கு மேலே போகக்கூடிய மீம் காயின்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போகணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 அக்டோபர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீம் காயின்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மீம் காயினை நம்ம வந்து பார்த்தோம்னா மோக் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மோக் காயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் ஒரு 215வது ரேங்கில் இப்போ வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பில் ட்ரேடிங் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா $379 மில்லியன் மதிப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது, அதாவது டோட்டல் சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 430 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது. இந்த மோக் காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.60 தள்ளி 91லேருந்து 93 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு 3 வாரத்துக்குள்ளே மட்டும் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 15 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த மோக் காயின். அதாவது 1500% மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 430 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. இந்த மோக் காயின் எந்த பிளாக் செயினில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எத்திரியம் பிளாக் செயின் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. ஜனவரி மாதம் தான் ஆல் டைம் லோ போனது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா 200 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னமும் ஒரு 100 மடங்குக்கு மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மடங்காவது வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா வின் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ டாலர் மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.30 தள்ளி 20 சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஐநார் ப்ரைஸ் படி பார்த்தோம்னா ஒரு 1.5 பைசாலேருந்து 2 பைசா சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போன ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 25லேருந்து 30 பைசா வரைக்கும் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை போனது. போன புல் மார்க்கெட்டுக்கு முன்னாடி போனது பார்த்தீங்கன்னா ஒரு 25 பைசாலேருந்து 30 பைசா அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வந்து வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மடங்குக்கு மேலே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது. 2 பிளாக் செயின் மூலியமாக இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா BNB பிளாக் செயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரானோட பிளாக் செயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிகபட்சமாக நம்ம எந்த அளவுக்கு முதலீடு போடலாம்னா ஒரு 5000 ரூபா ரேஞ்ச் அளவுக்கு முதலீடு போட்டு வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா சொலானா பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீம் காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொன்கே. இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ டாலர் மதிப்பில் எடுத்துக்கிட்டோம்னா 0.081 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $35 மில்லியன் மதிப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் ஒரு $100 மில்லியன் மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ $100 மில்லியன் மதிப்பு வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் இதை வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட ஒரு 3 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த புல்ரனில் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா $1 பில்லியன் மதிப்பில் இருந்து ஒரு 3 பில்லியன் அந்த டாலர் மதிப்பு வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. $3 பில்லியன் மதிப்பு போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருந்தாலும் $1 பில்லியன் மதிப்பு அப்படிங்கிறது வந்து வரலாம். அப்படி வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 20லேருந்து 25 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா சொலாமா அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது சொலானா பிளாக் செயினில் இருக்கக்கூடிய இன்னொரு மீம் காயின் தான் இந்த சொலாமா. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் இந்த சொலாமா காயினோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலர் மதிப்பில் 0.082 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 676 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதே இது சர்க்குலேஷன் சப்ளைல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 653 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த சொலாமா மீம் காயின் டெய்லி எந்த அளவுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெய்லியும் ஒரு 50லேருந்து 100% அளவுக்கு மேலேயும் போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100லேருந்து 50% அப்படிங்கிற அளவுக்கு கீழ் நோக்கியும் வருது. அதனால் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ இப்போ 100% இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுநாளில் ஒரு 50%லேருந்து 70% அளவுக்கு வந்து கீழே வருது. அந்த சமயத்தில் மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். நல்லா மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கி ஹோல்டு பண்ணிட வேண்டாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த புல் ரனில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சொல்லாமா மீம் காயின் ஒரு 0.5 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வரலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா $1 அந்த அளவுக்கு வந்து வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா 5 மடங்குலேருந்து ஒரு 10 மடங்கு அளவுக்கு வந்து வளர்ச்சி அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜூபிட்டர் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு சில வேலெட்டில் நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது சொலானா காயினாக நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த சொலாமா மீம் காயினாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பாய், see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.